Praise God. Welcome dear children of God. கர்த்தருக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படவும் லைஃப்ல வர ஸ்ட்ரகிள்ஸை மேற்கொள்ளவும் ஒரு சில டிப்ஸ் இந்த சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ் மூலமா ஆண்டவர் உங்களோட இடைப்பட்டார்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகமிங் அ காட்லி விமன்ல வெளியரங்கமான அலங்கரிப்பு, புறமான அலங்கரிப்பு, எக்ஸ்டர்னல் டெக்கரேஷன் பத்தி ஒரு வீடியோல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம சொல்லப்பட்டிருக்க 1 பேதுரு 3வது அதிகாரம் 3வது 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற உள்ளுக்குள்ள மறைந்திருக்கிறதான சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே நமக்கு அலங்கரிப்பா இருக்க கடவுது. அததான் பார்க்க போறோம். இந்த சாந்தமும் அமைதல் உள்ள ஆவி அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி டீட்டெயில்டா பார்த்துட்டு அதை எப்படி நம்மளுக்காக பெற்றுக்கொள்ளலாம், அதை எப்படி நம்ம உரியவங்களா மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். 1 Peter 3:3-4 It is not fancy hair, gold jewelry or fine clothes that should make you beautiful. No, your beauty should come from inside. You, the beauty of a gentle and quiet spirit. That beauty will never disappear and it is worth very much to God. English Bible la it should come from inside அப்படினு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது இன்னர் மேனை பத்தி பேசுது, உங்களுக்குள் மறைந்திருக்கிறதான. ஸோ அப்போ நம்ம உள்ளுக்குள்ள இருந்து வரணுன்றது இதை ஆவிக்குள்ள இருந்து வரணுங்கிறதுனால தான் ஆவி அப்படின்னே குறிக்கப்பட்டிருக்கு. சரி, நம்ம ஆவிக்குரிய கனிகள் பத்தி பார்த்துருக்கோம். நம்ம ஆண்டவருக்கு கனி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆண்டவரை நேசிக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கிற ஒரு ஆசை. இன்னொன்னு, ஆண்டவரும் சொல்லியிருக்கிறாரு, கனி கொடாத மரமெல்லாம் அவர் அக்கினியில சுட்டெரிப்பாருன்னு சொல்லி. அப்ப நம்ம என்னைக்கு ஆண்டவருக்குள்ள வர்றோமோ அப்போவே நம்ம பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் பெற்ற நாள்ல இருந்து நம்ம கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை கூடயே இருந்து நம்மளை கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நம்ம அதுக்கு முன்னாடி ரொம்ப சாதாரணமா செஞ்ச பாவங்கள் எல்லாமே இனிமே நம்மளுக்கு ரொம்ப நம்ம மனசுக்குள்ள இருந்து ஆண்டவர் பேசுவாரு. பண்றியே இது கரெக்டா, நீ இப்படி பேசுறியே இது கரெக்டா அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள உணர்த்த ஆரம்பிப்பாரு இல்லையா? சோ அந்த உணர்த்துதலுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம 1 வாட்டி 2 வாட்டி கீழே விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு மன்னிப்பு கேட்டு மறுபடியும் இந்த விஷயத்த பிராக்டிஸ் பண்ணிட்டே வரும்போது நம்மளால கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ முடியும். நம்ம போனதுலயே பார்த்தோம், இட்ஸ் அபவுட் பேலன்சிங் மாம்சம் அண்ட் ஆவி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாம்சமும் ஆவியும் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதரா இருக்கு. ஒன்னு ஏற ஏற இன்னொன்னு இறங்கிக்கிட்டே இருக்கும். அப்படித்தானே நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நம்மளோட மாம்சம் எப்போ அதிகமா வெளிப்பட ஆரம்பிக்குதோ, நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம எப்போ அதிகமா செயல்படவோ, நம்மளோட எமோஷன்ஸை டப்புன்னு வெளியே காமிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கை கம்மியாயிட்டே வருது. ஏன்னா நான் எப்ப பண ஆசையோ இல்ல பொருள் ஆசையோ எனக்குள்ள அதிகமாகுதோ, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய சத்தத்தை என்னால கிளியராவே கேட்க முடியாத மாதிரி, அந்த சவுண்ட் என்னை விட்டு தூரமா போற மாதிரி ரொம்ப மைல்டா கேட்கிற மாதிரி இருக்கு. சில நேரம் அந்த சவுண்டே எனக்கு கேட்க மாட்டேங்குதுன்ற லெவலுக்கு நான் போயிடுறேன். அப்ப இதுக்கு காரணம் மாம்சம் ரொம்ப தலை தூக்கி இருக்கு. நான் மாம்சீகமா வாழ ஆரம்பிச்சிட்டேன், ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன் அப்படின்னா அர்த்தம். சோ முதல்ல நான் என்ன பண்ணணும், இந்த மாம்சத்தை நான் அழிக்கணும். அதாவது மாம்சத்தை அழிக்கணும்னா ரொம்ப ராவா எடுத்துக்காதீங்க. மாம்சத்தை அழிக்கணும்னு சொல்றது, நான் இந்த மாம்சத்தின் படி என்னுடைய செயல்பாடுகளை செய்யாம எனக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய சொல் பேச்சை கேட்டு நான் நடக்க ஆரம்பிக்கணும். யோவான் 3வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிடில் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி. சோ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோடனே நம்ம பேப்டிசம் எடுக்க தீவிரிக்கிறோம். பட் அதுக்கு நிறைய தடைகள் சில பேருக்கு சீக்ரெட்டா இருக்கிறவங்களுக்கு வருது. ஆனா அதுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா அது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பாதுகாவலா மாறுது. ஏன்னா நம்ம ஜலத்தினால நம்ம பேப்டிசம் எடுத்துட்டோம் அப்படிங்கிறது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படுகிறோங்கிறப்ப அது நம்மளுக்கு நிறைய போராட்டம் வருதோ, இது எல்லாத்துக்குமே ஒரு பிளாக்கர் மாதிரி அமையுது. இது நான் என்னோட லைஃப்லயே நான் பார்த்திருக்கேன். சோ முடிஞ்ச அளவு பேப்டிசம் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் சரி, இந்த பேப்டிசம் எடுக்கிறது இன்னும் ஒரு குடும்பமாவே ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான காரியமா இருக்கலாம். போலாம், ஆண்டவர்கிட்ட பாவத்தை அறிக்கையிடலாம், ஒப்பு கொடுத்துட்டு ஜலத்துல ஞானஸ்தானம் இருக்கலாம். ஆனா அடுத்த ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரு பாருங்க, ஆவியின் படியும் நம்ம பிறக்கணும். இது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆவியின் படி மறுபடியும் நம்ம பிறக்கும் போதுதான் நம்ம புது சிருஷ்டி ஆகிறோம். உங்கள் இருதயம் புதிதாகிறதுனாலே
நீங்கள் மறுரூபமாகிறீர்கள். எவன் ஒருவன் ஆண்டவருக்குள்ள வரானோ அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினன்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகணும்னா நம்ம ஆவியின்படி நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கணும். வேத வசனத்தின் மூலமாவோ ஆவியானவர் மூலமா நம்ம புதுப்பிக்கப்பட்டிருக்கணும். எனக்கு ஹோலி ஸ்பிரிட் எனக்கு கிடைச்ச அந்த அனுபவத்தை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல நிறைய பேர் எனக்கு இன்னும் ஆவியானவருடைய அபிஷேகம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வேதம் சொல்லுது, எவன் ஒருத்தன் வாஞ்சையா இருக்கிறானோ அவனுக்கு ஆண்டவர் ஆவியானவரை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு, நம்மளோட விசுவாசம் ஒண்ணு இருக்கணும். நம்ம ஆண்டவரை நம்பிட்டோம் அப்படின்னா அவர் நம்மளை ஏற்றுக்கொள்வாரு. அவர்கிட்ட வருகிறவங்கள அவர் புறம்பே தள்ளுகிறதே இல்லை. அவர் மாம்சமான யாவர் மேலும் இந்த கடைசி நாட்கள்ல அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். சோ ஆண்டவர் நம்மளுக்கு ஆவியை ஊற்றி கொண்டு இருக்கிறாரு. முன்மாரியும் பின்மாரியும் பொழிய செய்வேன்னு சொன்ன தேவன் இப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடயே இருந்து நம்மளை கைட் பண்றவரா, நம்ம மேல கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுகிறவரா நம்ம கூடயே இருக்கிறாரு. அப்ப நீங்க உள்ளத்தை திறந்து ரொம்ப வாஞ்சையோட உண்மையிலே எனக்கு ஆவியானவர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. நிச்சயமா ஆவியானவர் அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த ஆவியினால் நம்ம பிறந்துட்டோம் அப்படின்றதுதான் இதுக்கு மொத ஸ்டெப். அப்ப இவர் யார பத்தி பேசுறான்னு இப்ப நம்மளுக்கு கிளியரா புரியுது. இப்பதான் அவரு ஸ்பிரிச்சுவல் உமனை பத்தி பேசுறாரு. சோ எல்லாருமே வேர்ல்ட்லி உமனா இருந்தப்ப நம்ம இந்த புறமான அலங்காரத்துக்கும் நம்மளோட மாம்சத்துக்குமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த ஆவிக்குரிய உலகத்தை பத்தியே நம்மளுக்கு தெரியாது. ஆனா இப்ப நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் உமனா ஆண்டவரை அறிஞ்சிக்கிட்டு பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் புதிய ஒரு உலகத்துக்குள்ள வந்துட்டோம். ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அப்ப மாம்சத்தின்படி நம்ம நடக்காம ஆவியின்படி நடக்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்மளுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. எபேசியர் 4வது அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம தேவ ஆவி நம்மளுக்குள்ள இருந்தா நம்ம யாரோடவங்களா இருக்கோம்னா தேவனுடையவங்களா இருக்கோமா. இப்ப நம்ம தேவ பிள்ளைங்களா மாறிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவனுக்குரிய குணாதிசயங்கள் தானே நம்ம கிட்ட இருக்கணும். சோ ஆண்டவரோட டிஎன்ஏ தானே நம்மளுக்கு இருக்கணும். ஆண்டவரோட குணநலங்கள், அவர் எப்படி இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிருப்பாரு, அவர் எப்படி இந்த சிச்சுவேஷன்ல பேசியிருப்பாரு, அவர் எப்படி இந்த மாதிரி ஒரு கயாட்டிக் சிச்சுவேஷனை தாண்டி போயிருப்பாரு அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சுதான் நம்ம பண்ணணும். பொதுவாவே பொண்ணுங்களுக்கு, மெயினா பெண் பிள்ளைங்களுக்கு எப்படின்னா நம்ம அப்பா அம்மாவை நம்ம ப்ரைடா ஃபீல் பண்ண வைக்கணும். நம்ம அப்பா அம்மா வெட்கப்படுத்திடக்கூடாதுங்கிற எண்ணம் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா. அதே மாதிரிதான் நம்ம இப்ப ஏசப்பாவோட பிள்ளைங்களாயிட்டோம். சோ நம்ம ஏசப்பாவை எந்த இடத்துலயுமே வெட்கப்படுத்திடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள வரணும். அதாவது நம்ம தனிமையில இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். தனிமையில இருக்கிறோம், யாருமே நம்ம கூட இல்லை. ஆனா ஆவியானவர் நம்ம கூடயே தான் இருக்காரு. ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. சோ அந்த நேரத்துல யாருமே இல்லைல்ல, எனக்காக நான் ஒரு விஷயத்த பண்ணிக்கிறேன்னு சொல்லி யாருக்குமே தெரியாதுல்ல மனுஷங்களுக்குன்னு சொல்லி ஒரு பாவம் நம்ம பண்றோம் அப்படின்னா அதனால நம்ம யாரை வெட்கப்படுத்துறோம்? அந்த வேலையில ஆவியானவரை துக்கப்படுத்துறோம் இல்லையா. ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு முத்திரையா பெற்றிருக்க ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்த கூடாது அப்படிங்க நம்மளுக்கு தெரியும். ஒரு சில நேரங்கள்ல நம்மளுக்குள்ள போராட்டம் வரும். சில பேருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாவத்துல இருந்து வெளியே வர முடியாத மாதிரி போராட்டம் இருக்கும். சில பேருக்கு ஏன்னா மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்குதுன்னு தான் வேதம் சொல்லுது. அது ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிரும் இவங்க மாம்சத்தின் படி நடக்கிறாங்களா இல்ல ஆவியின் படி நடக்கிறாங்களான்னு. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமானதுன்னா என்னது? பொறாமை, கோபம், எரிச்சல், கள்ளத்தனம், வாக்குவாதம், இது எல்லாமே மாம்சத்தின் கிரியைகளா தானே இருக்கு. அப்ப நம்ம இதுல எதை நம்ம செஞ்சோம்னாலும் ஆண்டவரை நம்ம ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கல. நம்ம ஆண்டவரை வெட்கப்படுத்துறோம்னு தான் அர்த்தம். நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்களா நடந்துக்கல, கரெக்டா நம்ம நடந்துக்கலன்னு தானே அர்த்தம். இப்ப நீங்க யோசிக்கலாம், கரெக்ட் தான் நீங்க சொல்றதுலாம், ஆனா நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன். நான் ஒரு சின்ன வயசுல இருந்தே எல்லா விஷயத்துக்கும் சட்டுன்னு கோவப்பட்டே பழகிட்டேன். நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். பட் என்னால முடியலையே, என்னால மாற முடியலையே. எனக்கு தெரியுது ஆண்டவர் இப்படிதான் நடக்கணும்னு சொல்றாருன்னு தெரியுது, பட் என்னால மாற முடியலையேன்னு நீங்க நினைக்கலாம். இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருமே மாம்சத்துல தானே இருக்கோம். நம்ம
ஒரு விஷயம் நம்ம வந்து சில பேர் வந்து 10 வயசுல 12 வயசுல ரசிக்கப்பட்டிருக்கலாம், சில பேர் வந்து 22 வயசுல, சில பேர் 40 வயசுல ரசிக்கப்பட்டிருக்கலாம். அப்ப அதுக்கு முன்னாடி இவ்வளோ காலங்களா நம்ம ஒரு விஷயத்துக்கு பழகி 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 நம்மளால இப்ப அதுல இருந்து டக்குன்னு வெளியே வர முடியல. அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னாலும் ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவர் மேல அபரீதமான அன்பு வச்சு கொஞ்ச நாள் அதை ஃபாலோ பண்றோம், அடுத்து விழுந்துடுறோம். மறுபடியும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்ப ஆண்டவரே நான் இனிமே அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கரெக்டா நீங்க சொல்றபடியே நடப்பேன்னு கொஞ்ச நாள் நடக்கிறோம், மறுபடியும் விழுந்துடுறோம். இந்த பிரச்சனைக்கு வந்து ரோமர் 7வது அதிகாரம் 18வது வசனத்திலையும் அவர் பவுல் சொல்றாரு பாருங்க, நன்மை செய்ய விருப்பம் இருக்கு ஆனா செய்ய முடியல அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நன்மை செய்யணும்னு நம்மளுக்கு தெரியும், ஆனா நம்ம நன்மை தான் செய்யணும்னு தெரியும், நம்ம பண்றது தப்புன்னு தெரியும். ஆனா ஒரு சில நேரம் அந்த அர்ஜென்சி, அந்த எமோஷன்ஸ் வந்து நம்மளை வந்து டேக் ஓவர் பண்ணிடுது அப்படியே. இதுதான் நம்ம ஏசப்பா வந்து நம்மளுக்கு சாம்பிள் ஒன்று காமிச்சிட்டு போனாரு. ஆண்டவர் வந்து 40 நாள் உபவாசம் வனாந்திரத்துல இருந்தப்போ பிசாசு வந்து அவரை சோதிக்க வரப்போ அவரை எமோஷனலா பயங்கரமா ட்ரிகர் பண்ணுவான், பிசிக்கலா ட்ரிகர் பண்ணுவான், எமோஷனலா பயங்கரமா ட்ரிகர் பண்ணுவான். அப்போ வந்து ஆண்டவர் வந்து கோவப்பட்டோ இல்ல டக்குன்னு எரிச்சல் பட்டோ ஒரு வீம்பு பண்ணியோ எதுவுமே பண்ண மாட்டாரு. அப்ப வந்து எக்ஸாக்டா ஆவியானவர் எப்படி நடப்பாரு, ஆவியானவர் எப்படி நடத்துறாரு, அந்த உள்ளான மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு 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 நடக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப அது ஜீசஸ் அதனால பண்ணிட்டாரு, நம்மளால எப்படி பண்ண முடியும் இதெல்லாம் யோசிக்கலாம். இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு, அதுவும் வேதத்துல இருக்கு. பார்ப்போம். ரோமர் 6வது அதிகாரம் 19வது வசனத்துல ஒரு சீக்ரெட் சொல்லி இருக்கிறாரு. நம்மளோட அவயங்களை வந்து என்ன பண்ணுமா, நீதிக்கு அடிமைகளாய் ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்ப நீதிக்கு அடிமைகளாய் ஒப்பு கொடுங்கள் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையா இருக்கோம், கோபப்படுறதுக்கோ இல்ல பாவம் செய்யறதுக்கோ, ஏதோ ஒரு காரியத்துக்கு, இல்ல வெளியான அலங்கரிப்புக்கோ, ஒரு மேக்கப்புக்கோ, ஸ்கின் கேருக்கு, ஏதோ ஒரு அடிக்ஷன். எல்லாருக்குமே அடிக்ஷன் இருக்கு. போன் அடிக்ஷன், இப்போ ரீசெண்டாலாம் போன் அடிக்ஷன் பயங்கரமானதா இருக்கு, சோசியல் மீடியா அடிக்ஷன் இருக்கு. ஸோ இதுல ஏதோ ஒண்ணுக்கு நம்ம அடிமைகளாய் போய் கிடக்குறோம்ல, நம்மளோட மாம்சம். இப்போ போன் அடிக்ஷன்னா நம்ம கை வந்து என்ன பண்ணுது, இப்போ பார்த்தாலும் போன் எடுத்து இப்படியே நோண்டிட்டே இருக்கு. ஸோ நம்ம கை வந்து போனுக்கு அடிக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி நம்ம பார்வை, கண்ணு அடிக்ட் ஆயிருக்கு. ஸோ ஆனா இந்த சரீரங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணுமா, நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கணும். ஸோ இதுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற நம்மளுடைய சரீரத்தை நீதியின் அடிமைகளாக ஒப்பு கொடுக்கணும். நம்ம எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கல, நம்ம எல்லாருமே வந்து ஆண்டவருடைய சரீரத்தின் அவயங்களா இருக்கிறோம். கிறிஸ்து தலையா இருக்கிறார், நம்ம எல்லாருமே அவருடைய சரீரத்தின் அவயங்களா இருக்கிறோம். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு பார்ட்டா இருக்கிறோம். அதே மாதிரிதான் இங்க நம்மளோட சரீரத்தை வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து ஒப்பு கொடுத்துடணும். எதுக்கு ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட, அவரோட வேலையை செய்ய. நம்ம உலகத்துலதான் வாழ்றோம், மாம்சத்துலதான் வாழ்றோம், ஆனா இந்த வேர்ல்ட்ல இருந்து பிரிஞ்சு இருக்கிறது ரெண்டுத்தையும் கலக்கவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து பழைய மனுஷனை வந்து கலைந்து போட்டுட்டோம். இனிமே வந்து அதுக்குள்ள நம்ம திரும்பி பார்க்க கூடாது, நம்ம கலப்பையில வச்சுட்டு இனிமே திரும்பி பார்க்க கூடாது. நம்ம வந்து உள்ள வந்துட்டோம். ஸோ இதுல இன்னும் அடுத்த லெவல் நம்ம போகணும். நம்ம என்ன எல்லாருமே வந்து ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஆண்டவர் நான் ரட்சகராக ஏற்றுக்கிட்டேன், நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எனக்கு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற்றுட்டேன், அவ்வளோதான் போதும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரக்கூடாது நம்மளுக்கு. நம்ம வந்து எப்போ இப்போ நான் ஒரு லெவலில் இருக்கிறேன், நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் டெய்லி ஒரு அதிகாரம் வாசிப்பேன், என்னால் முடிஞ்சப்போ ப்ரேயர் பண்ணுவேன், சண்டே மட்டும் ப்ரேயர் பண்ணுவேன், அதுக்கப்புறம் பிரச்சனை வந்தா ப்ரேயர் பண்ணுவேன், ஆசீர்வாதம் வேணும்னா ப்ரேயர் பண்ணுவேன். இந்த லெவல்ல இப்போ என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்குன்னா, இன்னும் 1 வருஷம் கழிச்சு என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் இதோட பயங்கரமா அப்கிரேட் ஆயிருக்கணும். ஸ்டாக்னண்டா இருக்கக்கூடாது, பேக்வேர்டா இருக்கக்கூடாது, அப்கிரேடேஷன் மட்டும்தான் இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் என்னால கரெக்டான ஒரு கிறிஸ்டியன் லைஃபை, ஸ்பிரிச்சுவல் லைஃபை வாழ முடியும். இங்க பேதுரு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காட்லி விமனா, உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அமைதலும் சாதலும் உள்ள குணத்துல பூரணப்படணும்னா நம்ம அப்கிரேடேஷன் ஆகிக்கிட்டே இருக்கணும். போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் இதுல வரவே கூடாது. ஸோ நம்ம நீதிக்குரிய ஆயுதங்களை ஒப்பு கொடுக்கணுமா. இப்படி ஒப்பு கொடுக்கும் போது நான் ஆண்டவருக்காக இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் பண்றேன். நான் வந்து போன வருஷம் வந்து என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் இவ்வளவுதான் இருந்துச்சு. இப்போ எனக்கு வந்து பைபிள் வாசிக்கும் போது நிறைய வெளிப்பாடு கிடைக்குது. போன வருஷம் வந்து நான் 10 நிமிஷம் தான் ஜெபிப்பேன், இப்போ என்னால 1/2 மணி நேரம் ஜெபிக்க முடியுது. அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து காரியம் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் க்ரோ ஆகிக்கிட்டே இருக்க நம்மளோட குணாதிசயங்கள்ல
ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து டிஃப்ரென்ஸை பார்ப்போம். இதெல்லாம் எப்படி அச்சீவ் பண்ணுறது சிஸ்டர்? ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் எப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும்? எப்படி நானும் வெளியரங்கமான இருக்கிற அந்த மாம்சத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காம உள்ளே இருக்கிற மனுஷனுக்கு நான் எப்படி ப்ரையாரிட்டி கொடுக்கறது அப்படின்னா, ரொம்ப ஃபஸ்ட்டு விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா, இப்போ அதிகமாக யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ இந்த மாதிரி எந்த சோஷியல் மீடியாலையும் ஒரு பர்டிகுலர் பர்சனை, அதாவது காட்லியா இல்லாமல் சும்மா இந்த வெளியரங்கமான அலங்கரிப்புக்கு மேக்கப் வீடியோஸோ ஸ்கின் கேர் வீடியோஸோ ஹேர் கேர் வீடியோஸோ இதை பார்க்குற டைமிங்கை கம்மி பண்ணுங்க. இப்போ நீங்கள் வாரத்துக்கு அடிக்கடி ஒரு 5 hours 6 hours வீக்லி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டைமை 2 hours-ஆவோ 1 hour-ஆவோ கம்மி பண்ணுங்க. எதில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டைமை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப வேர்ல்டியாக ஃபோன் அடிக்ஷனாக இருக்குது அப்படின்னா, நான் இன்னைக்கு ஃபோன் இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் ஒரு ஷெட்யூல் வச்சு இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுங்க. ஆண்டவர்கிட்ட இதே மாதிரி இதை சொல்லி ஜெபிங்க. நான் வந்து என்னோட சரீரத்தை நீதியின் ஆயுதங்களை அவங்களுக்கு ஒப்பு கொடுக்குறப்பா, நீங்கள் என்னை எடுத்து பயன்படுத்துங்க. என்னுடைய ஃபோனையே பார்த்துட்டு இருக்கே, என்னை கொண்டு நீங்கள் பயன்படுத்துங்க. நான் அவங்களை ஜெபிக்கிறதுக்காகவும் இல்லை நான் உங்களுடைய வேலையை செய்கிறதுக்கும் என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு இதையும் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். செல்ஃப் கண்ட்ரோலையும் நம்ம ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி பாருங்கள். உங்களால் முடியாதப்ப ஒருத்தவங்க சோர்ந்து போகிறப்ப அவங்கள தூக்கி விடுகிறதுக்கு ஒரு ப்ரேயர் மேட் உங்களுக்கு வேணும். அது வந்து நீங்கள் சோர்ந்து போகிறப்ப அவங்க உங்களுக்காக ஜெபிக்கலாம், அவங்க சோர்ந்து போகும்போது நீங்கள் ஜெபிக்கலாம். நீங்கள் உலக பிரகாரமோது போகும்போது உங்களை வந்து கடிஞ்சு கொண்டு நேரான பாதைக்கு வான்னு உங்கள் மூஞ்சி முன்னாடி சொல்லுகிற ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு வேணும். ஏன்னா நேரில் வந்து கடிந்து கொள்ளுகிறவன் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரகசியமாக வந்து நீங்கள் பண்ணுற பாவங்களுக்கு உடன்பட்டு போகிற ஃப்ரெண்டை காட்டிலும் நேரில் கடிந்து கொள்ளுகிற ஃப்ரெண்டு தான் பெஸ்ட்டுன்னு வேதம் சொல்லுது. அதே மாதிரி ஆலோசனைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல இருக்க பாருங்க. ஸோ ஆலோசனை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க உங்களோட லைஃப் வந்து தப்பான ட்ராக் போகாமல் கரெக்டாக போக முடியும். இன்னொன்று, ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டுக்கொள்ள பழகுவோம். எப்போ நம்மளுக்குள்ள வந்து ஒரு சத்தம் வருதோ அது வந்து ஆவியானவருடைய சத்தம் இல்லாத மாதிரி நம்மளுக்கு எப்போ தெரியும்னா, நம்ம பைபிள் ரீட் பண்ணும்போது நம்மளால கண்டுபிடிச்சிடலாம். பைபிளுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தால் அது ஆவியானவருடைய சத்தம் கிடையாது. ஸோ ஆவியானவருக்கு கீழ்ப்படிய பழகணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ப்ராப்பரான ப்ரேயர் ரொட்டீன் இருக்கணும். நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் வித் காட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அமைதலும் சாந்தம் குணமுள்ள அந்த பெண்ணா நம்மளால மாற முடியும். இந்த ப்ராசஸில் நம்ம நம்பப்படுகிறதுல உறுதியாக இருக்கிற நம்மளோட தேவன் வந்து நம்ம கூட இருக்கிறாரு. ஸோ அவர் கண்டிப்பாக நம்மளை ப்ராப்பராக கைட் பண்ணி கூப்பிட்டு போவார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விசுவாசிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை வந்து நடத்துவார். இறுதி வரைக்கும் கரெக்டாக நம்மளை நடத்தி கொண்டு போவார். நம்ம ஒப்பு கொடுத்துட்டே நம்ம ஆண்டவர் கூட நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டே இருக்க நம்மளோட லைஃப்பில் நம்ம பெரிய மாற்றத்தை காணுவோம். சுற்றி இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, நீ நல்லா மாறிட்ட, நீ முந்தி வேற மாதிரி ஏன்னா நம்ம எத்தனையோ சாட்சிகள் பார்த்துருக்கோம். சினி இண்டஸ்ட்ரியில இருந்து கூட இல்லை வெளியே வேற மாடலிங் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில இருந்தவங்க அவங்களுக்கு இல்லாத புறமான அலங்கரிப்பா யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி பணக்காரங்களா இருந்த புறங்கான அலங்கரிப்பு உள்ளவங்க கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோடனே அவங்க வாழ்க்கையே மாறி இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் நிறைய அந்த மாதிரி டெஸ்டிமோனிஸ் கேளுங்க. ஆண்டவர் நம்மளையும் நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த மாம்ச கிரியைகளையும் அழிச்சு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ அதை ஜெயமா ஓடி முடிக்க ஆண்டவர் உதவி செய்வார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். God bless you all.